ஒரு மனுஷன் ஸ்ட்ரைப்ஸு இன்னும் அந்த தீண்டாமை இதெல்லாம் இருக்குப்பா. எல்லா ஸ்கீமும் வந்து சும்மா அவங்களுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்கீமா மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது எப்படி வழி நடத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. பிங்க் ஆட்டோ இந்த சென்னையில ஓட்டுறீங்க, 1008 ஆட்டோ ஓடுது. இது அந்த மலைவாழ் மக்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, அவங்களுக்கு கத்து கொடுங்க. எல்லாருமே ஒரே இடத்துல இல்ல, தனித்தனி இடமா இருக்கிறாங்க. அப்படின்றப்ப எல்லா இடத்துக்கும் அரசாங்கம் எந்த முறையில போக முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஓட்டு கேட்க எந்த முறையில போறீங்க? உங்க தாத்தாவுடைய போட்டோ எடுத்துட்டு உங்க தாத்தாவுடைய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா என்ன அறிவு இருக்குதா? கொஞ்சம் மூளை இருந்து வேலை செய்யறாங்களா, இல்ல மூளை இல்லையா, இல்ல நம்மள பைத்தியக்காரன் ஆகுறாங்களான்னு தெரியல. கல்வியில முன்னேற்றம் வந்தா, கல்வி படிச்சுட்டான் அப்படின்னா, அங்க ஒருத்தன் படிச்சுட்டான் அப்படின்னா அந்த இடமே முன்னேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எஸ்டிக்கு இன்னமும் 1% இடஒதுக்கீடு மட்டும்தான் இருக்கு. இது ஏன் இன்னும் முன்னேறவே இல்லை? அது அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை. 1% இடஒதுக்கீடை வச்சுட்டு எத்தனை மலைவாழ் மக்களை இவங்க படிக்க வச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது கரெக்டான கேள்வி. 1% கொடுத்துருக்காங்க. இப்போ கல்வியை வந்து நான் அதுதான் சொல்றேன். ஒரு மனுஷன் ஸ்ட்ரைப்ஸு இன்னும் அந்த தீண்டாமை இதெல்லாம் இருக்குப்பா. என்ன நம்ம ஒளிஞ்சிருச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்ல, நீ படிச்சு நீ என்னைக்கு பெரிய ஆளாகிறியோ அன்றைக்கு இதெல்லாம் மாறும். ரெண்டாவது, ஏன் அந்த பசங்க ப்ரியாரிட்டி கொடுக்கறது இல்லைன்னா, இப்ப அப்பா அம்மா இருக்காங்க, பத்தாது, சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும், வாழ்றதுக்கு சாப்பிடணும். இப்போ ஒரு பையன் 15 வயசு இருக்கானா, 10வது படிச்சுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுறான், தன் குடும்பத்தை காப்பாற்றணும். அப்பா வயசாயிடுது, வேற என்ன பண்ணுவாரு? அந்த ஒரு இதுல போயிடுறாங்க. அதனால அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுத்தாலே பசங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கல்வி அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. நிறைய பாலிடெக்னிக் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாலிடெக்னிக் மூடி வச்சிருக்காங்க, இழுத்து பூட்டி வச்சிருக்காங்க. இது என்ன கொடுமை? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இது எல்லாமே எல்லா ஸ்கீமும் வந்து சும்மா அவங்களுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்கீமா மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது எப்படி வழி நடத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆமா, வெறும் புகைப்படம் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் அங்க இருக்க மக்களை வந்து யூஸ் பண்றாங்க. என்ன ஒண்ணு, அரசாங்கம் என்னன்னா நேரடியா வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்கீமை பத்தி சொல்றீங்களா, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அங்கேயே நீங்க டென்ட் போடுங்க, எக்ஸிக்யூட் பண்ணி அவங்கள ஒரு நிலையா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மக்கள் வந்து வேலைக்கு போறவங்க வேலை செய்வாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், எப்படா ஒரு மாசம் ஆகும் எங்க அம்மாவை போய் பார்க்கணும், அப்புறம் வேற என்னதான் பண்ணலாம், இங்கே எங்களுக்கு பிழைக்கக்கூடிய வழிகள் இருந்தாலே போதும். ஏன் பண்ண முடியாது? தாராளமா பண்ணலாம். எவ்வளவு ஸ்கீம்ஸ் கொண்டு வரீங்க. இந்த பிங்க் ஆட்டோன்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? நான் இது சொன்னேன், பிங்க் ஆட்டோ இந்த சென்னையில ஓட்டுறீங்க, 1008 ஆட்டோ ஓடுது. இது அந்த மலைவாழ் மக்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, அவங்களுக்கு கத்து கொடுங்க. அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஈஸி இல்லை. வாழ்வாதாரத்துக்கு வெஹிக்கிளே இல்லாத இடத்துல ஒரு சரிடா ஆட்டோவில் கூட நம்ம போயிடலாம் அப்படின்னு வண்டியே ரொம்ப ரேர் பாங்கலாம். ஒரு டைமிங்க்கு தான் போகும். நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் ஊருக்கு போறப்ப இந்த டைமிங் இருக்கு, நம்ம போய் உட்காந்து குக்கிராமத்துல பார்ப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க அங்க பார்க்கலாம். அங்க பாதுகாப்பு இல்லாத இடம், காவல்துறை வந்து காவல் நிலையங்கள் அதிகமா கிடையாது, அண்ட் நிறைய அழுத்தங்கள், பெண்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு கிடையாது. என்ன ஒண்ணு, ரொம்ப தூரம் போனோம். இங்க வண்டலூருக்கு அடுத்து மாம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க கிட்டத்தட்ட ஒரு 16 குடும்பங்கள், ஒரு 20 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெண்ணா அந்த மாதவிடாய் எப்ப அந்த பேட் வைக்கணும்ன்றதே அவங்களுக்கு தெரியல. அது கூட தெரியாம அவங்கள வெறும் ஓட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு அவங்களும் அதே மாதிரிதான் டென்ட்ல தான் இருக்காங்க. இன்னுமே 1 சென்ட் நிலம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு கூட்டு போய் 1 சென்ட் நிலம் கொடுத்தாங்க, எங்கேயோ ஒரு மூலையில கொடுத்துருக்காங்கம்மா, அதுக்கு நாங்க இங்கேயே நாங்க வந்து இருந்துட்டு போயிடுவோம், இது பாம்பு கடிக்குது, இதெல்லாம் இன்னும் அந்த மக்கள் வந்து அவதிப்பட்டு தான் இருக்காங்க. ஒரு இதுக்காக போட்டோ எடுத்துட்டாங்க. முதலமைச்சர் வந்து 1 சென்ட் இடம் கொடுத்துட்டாங்க. 8 பேர் இருக்காங்க, 1 சென்ட் இடம். இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு 2 சென்ட் இடம் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேருக்கு அது போதுமானது இல்லைல்ல. ஃபேமிலினா ஃபேமிலி டிவைட் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அரசாங்கம் நேரடி பார்வையில் இந்த மக்களுக்கு கண்டிப்பா அவங்களால முடியும். ஏன்னா அவங்க பணம் ஃபண்டு தான் நீங்க கரெக்டா வச்சிருக்கீங்களே. நீங்க 1% கூட ஒழுங்கா செஞ்சீங்கன்னா அந்த மக்கள் முன்னேறிட்டு போயிடுவாங்க. அரசாங்கம் எல்லாரையுமே கவனிக்க முடியாதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அவங்க தானே கவனிக்கணும். அரசாங்கம் கவனிக்கணும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருமே ஒரே இடத்துல இல்ல, தனித்தனி இடமா இருக்கிறாங்க. அப்படின்றப்ப எல்லா இடத்துக்கும் அரசாங்கம் எந்த முறையில போக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓட்டு கேட்க எந்த முறையில போறீங்க?
ஓட்டு கேட்க எந்த முறையில போறீங்க? அப்போ ஃப்ளைட்ல போயிடுவீங்களா? அப்போ ஹெலிகாப்டர்ல போயிடுவீங்களா? அந்த மாதிரி போங்க. ஒரு ஓட்டு உங்களுக்கு வேல்யூவா தெரியுதுல்ல, அந்த ஓட்டுக்காக வேணாச்சும் போங்க ஐயா, ஓட்டுக்காகனாச்சும் போங்க. ஓட்டுக்கு மட்டும் கண்ணு போட்டு இந்த சிம்பிள் தான், அதுல தான் போடணும், அதுல மிரட்டுவாங்க, இதெல்லாம் இருக்கு. இன்னும் தன்னிச்சையா நம்ம ஓட்டு போடணும், இன்னார் இப்படிதான் வரணும் அப்படின்னு அவங்களுக்கு சிந்திக்கிற அந்த சிந்தனைகள் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. அதான் சொல்றேன், 300 ரூபா கொடுக்கலாமா போன வாட்டி, நான் அந்த வாட்டி ஓட்டு போடலாமா, அவன் 300 ரூபா கொடுத்தா போட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு அறியாமையில இருக்கிறாங்க அந்த மக்கள். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தயவு செய்து மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அவங்கள ஒரு உயிரா பாருங்க. நீங்க அவங்க என்ன வேணா இருக்கட்டும், அவங்கள ஒரு உயிரா பாருங்க. குழந்தைங்க படிக்கிறது, அவங்க கிட்ட திறமைகள், அவ்வளோ திறமைகள் இருக்கு. அவ்வளோ தானா பாட்டு எழுதுவாங்கப்பா, அவ்வளோ நடனம், பாடல் பாடுறது, பாடல் எழுதுறது, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு. இதை நீங்க வெளியே கொண்டு வாங்க. மலைவாழ் மக்கள்ன்றவங்க நம்ம இனம்தான், அவங்க வேற வேற்று ஒரு கிரகத்துல இருந்து வரவே இல்லை, நம்ம மக்கள். நீங்க அவங்க மேல கன்சிடர் பண்ணீங்கன்னா அவங்க அவ்வளோ சாதனைகளை கண்டிப்பா படைப்பாங்க. இப்போ ஓட்டுக்காகவாச்சும் அங்கே போங்க அப்படின்னு சொன்னதுனால நான் கேட்குறேன். இப்போ எஸ்ஐஆர் படிவங்கள் இன்னும் கொண்டு வந்திருக்காங்க. இருக்கிற ஓட்டே போகிற நிலைமையில தானே பாதி பேருக்கு மேலே இருக்கு. இதில் எங்கிருந்து அந்த ஓட்டுல இவங்க கன்சிடர் பண்ண போறாங்க? இதுக்கு மேலே அதன் மூலயமா அவங்களுடைய வாழ்வு இன்னும் பாதிக்கப்படும். ஓட்டுக்கு கூட அவங்கள கண்டுக்க மாட்டாங்கன்ற ஒரு நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ அதான் சொல்றேனே, நம்ம என்னடா பண்ணோம், இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ணலன்னா இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? ஒன்றும் பண்ண போறது இல்லை. சரி, எஸ்ஐஆர் படிவம் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கண் துடைப்பு, இவ்வளவுதான். இது எப்படி இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், இப்போ டாக்டருக்கு படிக்கிறப்ப இல்ல கலெக்டருக்கு ஒரு இது பண்றப்ப எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க, அதுலயே திரும்பலாட்டம் பண்றவங்க இல்லையா, அதுலயே திருட்டுத்தனம் பண்றாங்களே. அப்ப எங்க போச்சு உங்க கம்ப்யூட்டர்? எங்க போச்சு உங்களுடைய டெவலப்மெண்ட்? எங்க போச்சு? அதுலயே ஆள்மாறாட்டம் பண்றீங்க. திருடிட்டு தான் இருப்பான், அதை அவனை மாற்றவே முடியாது. திருடத்துக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். இந்த எஸ்ஐஆர் படிவம் அவங்க இருக்கிறாங்களா, செத்தவனுக்குலாம் ஓட்டு போட்டவன் இப்போ டைரக்டா போய் போட போறான், அவ்வளோதான் விஷயம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் நடந்த போதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. இந்த எஸ்ஐஆர் அவன் நம்மளை டைம் பாஸ் நினச்சிட்டு இருக்கிறான். எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இதுக்குன்னு வேற போட்டு டொக்குன்னு இவங்க 4 ஜென்ரேஷன் எடுத்துட்டு வா, உங்க தாத்தாவுடைய போட்டோ எடுத்துட்டு வா, உங்க தாத்தாவுடைய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா என்ன அறிவு இருக்குதா? கொஞ்சம் மூளை இருந்து வேலை செய்யறாங்களா, இல்ல மூளை இல்லையா, இல்லை நம்மள பைத்தியக்காரன் ஆகுறாங்களான்னு தெரியல. இந்த எஸ்ஐஆர் நான் அது எனக்கு ஹோப்பே இல்லை, நான் அதில் உடன்படலை. ஓட்டு போட்டாலும் சரி, போட்டாலும் போடலனாலும் இவங்க பண்றது தான் பண்ண போறாங்க. நம்ம சொல்றதையா போய் கேட்க போறாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஊழல் பண்ணிட்டு இருப்பானுங்க, அநியாயம் பண்ணிட்டு இருப்பானுங்க, கொலை பண்ணிட்டு இருப்பானுங்க, கொள்ளை அடிச்சுட்டு தான் இருப்பானுங்க. மாற்று அரசியல் மக்களுக்கான அரசியலா இருந்தா மக்கள் அதுக்காக தான் விரக்தியில தான் இன்னைக்கு இன்னொருத்தரை தேடுறாங்களே தவிர மக்கள் பைத்தியக்காரர் கிடையாது. விரக்தியில இன்னொரு மாற்று அரசியல் வராதா? நான் மக்களுக்கு இதை பண்ணியிருக்கிறேன். நான் இன்னொரு விஷயம் கூட, எல்லாம் பண்றீங்க, அவங்க பேர் ஏன் வைக்கிறீங்க? ஏன் பேரை வைக்கிறீங்க? உங்க பேரை ஏன் வைக்கிறீங்க? அடுத்த வருஷம் ஓட்டு வேணும்ல. நான் என்ன சொல்றேன், அரசாங்கம்மா இதுக்கு முன்னாடி எத்தனை தியாகிகள் இருந்திருப்பாங்க, அவங்க பேரை வைங்க, அவங்க பேரை வைங்க. உங்க ஆட்சியில இன்னாருக்கு என்ன இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கலைஞர் நூற்றாண்டு நூலகம். அதுதான் சொல்றேன், இது ஃபேமிலி டெவலப்மெண்ட்ல கலைஞர் ஐயா மாதிரிலாம் தமிழுக்காக உள்ளவர் யாரும் இல்லை. அவரை நான் கண்டிப்பா மதிக்கிறேன். அவருக்கு கொடுத்ததுல எந்த இதுவும் கிடையாது. அதெல்லாம் ஓகே, வெல்டன். நம்ம அதெல்லாம் நம்ம தலைவணங்கி எடுத்துக்கணும். அவருடைய உழைப்பெல்லாம் இன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அவருக்கு பிறகு இன்றைக்கு எப்படி அரசியலோ அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய நோக்கி போயிட்டு. ஐ ஹோப் சிஎம் இதுக்கப்புறம்னாச்சும் அட்லீஸ்ட் இருக்கிற இடையிலனாச்சும் மக்கள் இந்த மாதிரி இயலாத மக்களை போய் சந்திங்க, மக்களுக்கு இன்னும் நல்லது பண்ணுங்க. தயவு செய்து இந்த மதுவை ஒழிங்க. மதுவை ஒழிச்சாதான் மக்களுடைய மனசு திருப்தியா இருக்கும். போதையை ஒழிங்க. போதையை கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்த வேணாம், போதையா தூக்கி என்ன நிமித்த முடியும் அடி வெளுத்து வாங்க. வேற வழியே கிடையாது. ஒருத்தன் தப்பு பண்றவன் நீங்க தண்டனை கொடுக்காத வரைக்கும் அவன் அந்த தப்பை பண்ணிட்டு தான் இருப்பான். எல்லா இடத்துலயுமே பாலியல் ரீதியா இன்னைக்கு பெண் குழந்தைங்க வெளியே வர முடியலங்க. பெண்களுக்கு நான் இன்னைக்கு இவ்வளவு தைரியமா பேசுறேன்ல. ஃபர்ஸ்ட்லாம் 3 மணி 4 மணி ஆனாலும் கரெக்டா பஸ்ஸை விட்டு இறங்கி நான் பாட்டுல போயிட்டு இருப்பேன். இப்போ ஒரு அச்சம் இருக்கு. கேட்டா அவன் இப்ப தண்ணி அடிச்சிருக்கோம்னா கொஞ்சம் ஷேக் ஆகுமா, இவன் எந்த போதையில இருக்கானே நமக்கு தெரியலையே. அதனால முழு முயற்சியா போதையை ஒழிங்க. கண்டிப்பா இந்த மக்கள் நன்றி மறக்காதவங்க, நன்றி கண்டிப்பா மறக்கவே மாட்டாங்க.
உங்க மேல வச்ச ஹோப் என்னன்னா இந்த மதுவை ஒழிக்கணுன்றதான் பெரிய ஹோப்பு. போதையை ஒழிங்க, மக்களை நல்ல முறையில வழி நடத்தணுன்ற. இப்போ போதையை ஒழிச்சுட்டா இதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, எல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா மக்களே அதை விருப்பப்பட்டு கேட்கறாங்கல்ல. இந்த கொரோனா காலகட்டத்துல 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு அவங்க நின்னது எல்லாமே, இந்த போதைக்காக நின்னது எல்லாமே இருக்கு. யாராச்சும் ஏதாச்சும் இந்த போதையை விட்டுருப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணாலும், மாப்பிள்ள எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்து நீ பாட்டு அட்வைஸ் பண்ணு மாப்பிள்ள, நான் கேட்டுக்கிறேன், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்டுக்கிறேன் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன அப்போ உங்க அட்வைஸே அவர் வேஸ்ட் பண்றாருன்னு அர்த்தம். அது ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண அப்படிங்கிறப்ப அது வேஸ்ட் தானே. அது என்னன்னா, அதான் சொன்னேன், திருடனா பார்த்து திருந்தணும், இல்லையா அது ஒண்ணுமே பண்ணவே முடியாது. இந்த குடியை வந்து விரும்புறவங்க, நான் ஒரு இதுல கூட பார்த்தேன், அவர் வந்து மது பிரியருடைய சங்கம் நடத்திட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, மது குடிக்கிறவங்களுக்கு நீங்க இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும். இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும், ஏன்னா அரசாங்கத்தை வாழ வைக்கிறோம் நாங்க அப்படின்றாரு. அவர் சொன்னது ஒரு வகையில் உண்மைதானே. அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டியான ஒரு பணம் வந்து இங்கிருந்து தானே போகுது, நிதி. அதுதான் கேளுங்க. அதான் அவர் சொன்னாரு, நாங்க இல்லைன்னா இன்னைக்கு அரசாங்கம் ஊத்திக்கும் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், அந்த இதை இல்லைன்னா ஊத்திக்கும் அப்படின்னா கறி சோறு தின்றத கஞ்சி சோறு தின்னுட்டு போறோம், இவ்வளவுதான் விஷயம் எங்களுக்கு. அதை ஒழிச்சு தொலைங்க. அதனால உடனே என்ன சொல்லுவாங்க, இது இல்லைன்னா கள்ளச்சாராயம். ஏங்க கல்லுலாம் உடம்புக்கு நல்லது தானே. அது என்ன பண்ணுச்சு, அதுக்காக நீங்க கல்லை உற்பத்தி பண்ணுங்கன்னு சொல்ல, அது கல்லை குடிச்ச ஒன்றும் கெட்டுலாம் போகல இல்லையா. அதனால கள்ளச்சாராயம், இப்போ கள்ளச்சாராயத்துல இப்போ இவர் பைசா கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, 10 லட்சம் ரூபா. எவ்வளவு கொடுத்தாங்க? 10 லட்ச ரூபா 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அதுல இங்க பேசிக்கிட்டவங்க எத்தனை பேர், இங்க குடிக்கிறியாடா அங்க போய் குடிச்சு சொல்லுங்க 10 லட்சம் வந்திருக்குமே. அவங்களாம் என்கரேஜே பண்ணிருக்க கூடாது, அவங்க குடிச்சது தவறு. அது உண்மையாலுமே நான் முதலமைச்சர்கிட்ட இதை நான் கோரிக்கையை கூட வச்சேன், இது ஏன் பண்றீங்க? அவன் குடிச்சிட்டு செத்தானா, அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்களா, ஓகே, இது என்கரேஜ் பண்ணாதீங்க. இது எதுக்கு? அவன் பண்ண தப்பு இல்லை, கலாச்சாரம் காய்ச்சறது தப்பு. அதுல எவன்லாம் கூட இருக்கானோ அவனெல்லாம் முதல்ல பிடிச்சி போடுங்க. முதல்ல அவங்க கட்சிக்காரங்கன்ற பாரபட்சம் பார்க்காம எவன் தப்பு பண்ணாலும் தப்பு தான் என்னைக்கு எந்த அரசாங்கம் கேட்குதோ அன்னைக்குதான் இந்த மாற்றங்கள்லாம் நம்மளால எதிர்பார்க்க முடியும். அதனால குடிச்சுக்கிட்டு தான் இருப்பான், திருந்தனா மட்டும்தான் நம்ம குடும்பம் சரியா இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைங்க சொல்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க அப்பா குடிச்சிட்டு வருவாரு, அதனால நான் போய் அந்த குடி வந்து தன்னை மறக்க செய்யுது, தன் குழந்தைய தப்பான விஷயத்துல பார்க்க தோணுது. இன்னைக்கு வேற ஒரு இஷ்யூ கூட வந்துச்சு, சொந்த தகப்பன் தான் பிள்ளைய வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியா தொல்லை பண்ணி அந்த பிள்ளை இறந்துடுச்சு. இந்த மாதிரி இதுக்கு பேஸே இந்த குடின்றப்ப அந்த கர்மத்தை எல்லாத்துக்கும் குடிச்சு தொலைக்கிறீங்க. அது சப்போர்ட்டர்லாம் இல்லை, சப்போர்ட் பண்ணவன் அவனுக்கு தண்டனை கொடுங்க, எவன் சப்போர்ட் பண்றானோ அவனுக்கு தண்டனை கொடுங்க. 2 வாட்டி தண்டனை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பான் இல்லையா. தப்பு தானே, தப்புக்குண்டான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும், அது யாரா இருந்தாலும் சரி.